ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்களையே சுற்றி சுற்றி வரணும், எப்போவுமே உங்களுடைய தாட் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா இதை மட்டும் செய்யுங்க. ரொம்பவும் எளிமையான ஒரு மெத்தட் தான் இது. ஒரே ஒரு முறை செஞ்சாலே இது உங்களுக்கு 100% வெற்றியை கொடுக்கும். இவ்வளோ நாள் அந்த பர்சனை நீங்கள் தேடி போயிருந்திருப்பீங்க. இனிமேல் நீங்கள் தேடி போக வேண்டாம், அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க. இந்த மெத்தடை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். பிரேக்கப் ஆகிடுச்சு, திரும்ப அவங்க பேசணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்துங்க. என்னுடைய பர்சன் என்கிட்ட பேசுகிறாங்க, ஆனால் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, கோவமாக இருக்காங்க, பழைய மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இது நீங்கள் தாராளமாக செய்யுங்க. நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். இந்த மெத்தடில் உங்களுக்கு ரெட் கலர் பென் தேவைப்படும். எந்த இடத்துல உட்காந்துட்டு வேணும்னாலும் இதை நீங்கள் செய்யலாம். நீங்கள் தூங்கக்கூடிய உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு கூட நீங்கள் இந்த மெத்தடை செய்யலாம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை நீங்கள் ஒரு நிலைப்படுத்திக்கோங்க. உங்களுடைய மூச்சை கவனிங்க. கொஞ்சம் நேரம் உங்கள் மூச்சை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் பர்சன் கூட இருந்தால் நல்ல நல்ல நிகழ்வுகளை ஹாப்பியாக நீங்கள் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்துட்டு உங்களுடைய இடது கை மணிக்கட்டில் இந்த சிம்பலை நீங்கள் வரையணும். இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனுடைய பேர் எழுதணும். நீங்கள் என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சிம்பலை நீங்கள் வரையணும். ரெட் கலர் பென் பயன்படுத்தி தான் இதை நீங்கள் செய்யணும். நீங்கள் எழுதுகிறப்போ அந்த பர்சனை நீங்கள் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு ஹாப்பியான ஒரு உணர்வு நிலையோடு இதை நீங்கள் வரையணும். உங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த உணர்வு நிலையோட, நான் நினச்சது எனக்கு நடந்துருச்சு, இவங்க என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க, எப்போவுமே என்ன தான் சுற்றி சுற்றி வராங்க அப்படின்னு அந்த ஹாப்பியான ஒரு உணர்வு நிலையை நீங்கள் பாசிட்டிவாக கொடுக்கணும். கொடுத்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வரைஞ்ச இந்த சிம்பிளுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பர்சனை நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்களுடைய பேரை மட்டும் நீங்கள் 11 முறை நீங்கள் சொல்லணும். இந்த சிம்பிளுக்கு மேலே உங்களுடைய வலது கை கட்டை விரலை வச்சு அழுத்திக்கிட்டே அவங்க பேரை 11 முறை நீங்கள் சொல்லுங்கள். பேரை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த சிம்பிளுக்கு மேலே 3 வாட்டி ஊதணும். ஊதிட்டு உடனே படுத்து தூங்கிடுங்க. யார்கிட்டையும் பேசக்கூடாது, மொபைல் எடுத்து பார்க்கக்கூடாது, டிவி எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு நாள் காலையில் உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தடை செஞ்சதையே மறந்துடுங்க. கண்டினியூவாக 3 டேஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யலாம். நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் செய்யலாம். ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது. 3 நாளில் அவங்க உங்களை தேடி வருவாங்க. அவங்களுக்கே உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாகும். உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தேடி போகவே கூடாது, அவங்க தான் உங்களை தேடி வருவாங்க. பிரபஞ்சத்தை மனசார நம்பி மனசார நீங்கள் முழு மனசோட நன்றியை தெரிவிங்க. 100% வெற்றி கிடைக்கும். ஓகே காய்ஸ், தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.